நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்படி நம்ம பார்த்தப்போ ராகு கிரகம் வந்து கண்டிப்பாக மென்டல் இஷ்யூஸ், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்தம பாவத்துவத்தில் கேத்து இருக்கிறதுனால மேரிட்டல் அன்ஹாப்பினஸ், மேரிட்டல் விஷயத்தில் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு செப்பரேஷனும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்ரன் கூட இங்கே பிரச்சனை இருக்கும்போது இங்கே வந்து சுக்ரன் வந்து சத்துர்த்தாதிபதினா சத்துர்த்த பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே சுக்ரனுக்கு இருக்குது. அது அஃப்ளிக்டட் ஆகும்போது அவருக்கு வந்து அந்த பிளானட்டோட சக்தியை குறைஞ்சிடும். ஸோ அது என்ன பண்ணணும், அந்த சக்தியை நாமே அதிகமாகிறதுக்காக ரெமெடிஸ் இருக்கும். ஆனாலும் கூட இந்த ராசியில் பிறந்தவருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற யோகம் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடு பர்ச்சேஸ் பண்ணலாம், வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆனால் அந்த யோகம் இருந்தாலும் கூட அது சரியான டைமுக்கு அமையாது.